ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நம்ம ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று கும்பராசிக்காரர்களுக்கான நவம்பர் மாத பொது பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பற்றி ஒரு வரியில் சொன்னோம் அப்படின்னா, எதிர்பார்த்த மாடி ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதம். அதாவது எல்லாருமே உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் முடிவில் ஜெயிச்சு காட்டுறது நீங்களாக தான் இருப்பீங்க. ஜென்மத்தில் ராகு ராசியில் கேது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை சந்திச்சிருக்கலாம். இதனால் மனதுக்குள்ள ஒரு அழுத்தம், திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் இருந்து வரும். 2ஆம் பாவகத்தில் சனி வக்ரம் கிட்ட இருக்கிறதுனால மனதை பாதிக்கக்கூடிய மன அழுத்தங்களும் இருந்திருக்கும். ஆனால் இவை எல்லாமே உங்களை தடுக்க வர துணிச்சல், தைரியமே கூடுதலாகி இப்போ வரப்போகுது. ஏன்னா குரு பகவான் இந்த மாதத்தில் 6ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். சின்ன சின்ன தடைகள் என்பது வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் ஜெயிக்கிறது நிச்சயம். சொத்து தொடர்பான செலவுகள், வீடு கட்டுவது, வாகன கடன், தொழில் கடன் இப்படியான நிகழ்வுகளால் சிலருக்கு புதிய கடன்கள் உருவாகும். ஆனாலும் கடன் அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு இந்த மாற்றம் பெரிய ஒரு மன நிம்மதி என்பது கிடைக்குங்க. பழைய கடன்கள் எல்லாத்தையுமே இப்போ அடைப்பீங்க. வேலைகள் இல்லாதவர்களுக்கு இப்போ வேலை வாய்ப்புகள் தானாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே நீங்கும். மேல் அதிகாரிகளிடம் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும். இடமாற்றம் பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதே இடத்துலையே இப்போ நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு சிலருக்கு நிச்சயம் உறுதி. காரியங்களில் அனுகூலம் என்பது உண்டாகும். பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் ஏற்படக்கூடும். தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி உறவினர்களால் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படக்கூடும். சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையின் மூலம் உடனே நிவாரணம் என்பது நிச்சயமாக கிடைத்துவிடும். குடும்பத்தில் முக்கியமான விஷயங்களில் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது ரொம்பவே நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தடைகள் மற்றும் தாமதங்கள் ஏற்படக்கூடும். உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் கூடவே ஏற்படக்கூடும். சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தாய்மாமன் வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு அது இப்போ நீங்கும். பழைய கடன்களை தந்து முடித்து இப்போ ஒரு நிம்மதியான மனநிலைக்கு அடைவீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லது. குடும்பத்திலும் சந்தோஷமான சகுனங்கள் காணப்படும். சுக்கிரன் 9ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பாக்கியங்கள் கைகூடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் அமையும். புத்திர பாக்கிய யோகம் இல்லாதவர்களுக்கு புதிய மகிழ்ச்சி வரும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. எதிர்பாலினரால நன்மைகள் மற்றும் நல்ல நட்புகள் உருவாகும். சிலருக்கு அது காதலாக கூட மாறலாங்க. சூரியன் நவம்பர் 17 வரை நீசபங்கம் அடைகிறதுனால அரசால் ஆதாயம் கிடைக்கும். மேலும் 17ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் பாவகத்துக்கு வரும்போது தொழிலில் பெரிய உயர்வுகள் என்பது இருக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை மற்றும் தொழிலில் வெற்றி, புகழ், உங்கள் உழைப்புக்கேற்ற மதிப்பு இது எல்லாமே கூடி வரும். பலர் சொந்த தொழில் தொடங்கும் மனநிலைக்கு வருவாங்க. கூட்டு தொழிலில் இருந்தீங்க அப்படின்னா தனியாக பிரிந்து செய்யலாம் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு வரும். பணம் வரும், ஆனால் அது கையில் தங்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். என்ன வருதோ அது கடனுக்கு தான் போகும். அதனால் தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மன அழுத்தம், சிறு சுகவீனங்கள் என்பது வரும். குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இரத்தக்காரகன் செவ்வாய் உங்கள் வேலைகளில் தடை மற்றும் தாமதத்தை ஏற்படுத்துவார். விரயத்தை அதிகரிப்பார். தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவார் என்பதால் ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும். தனாதிபதி குரு சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றும். வியாபாரம் மற்றும் தொழிலில் எதிர்ப்புகள் உண்டாகும். எதிரிகளின் மறைமுக தொல்லைகள் உங்களுக்கு நெருக்கடிகளை தரும் என்பதால் ஒவ்வொன்றிலும் கவனமாக இருப்பது ரொம்பவே அவசியம். அதே நேரத்தில் ஜீவனஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் உங்கள் தொழில் முன்னேற்றம் அடையும். தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அது இப்போ வெற்றி பெறும். வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் காதுக்கு வரும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த புதிய மாற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். குடும்பஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதால மனதில் நிம்மதி இருக்கும். பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். கொடுத்த வாக்கையெல்லாம் இப்போ காப்பாற்றுவீங்க.
ஆனால் விரய செலவும் ஒரு பக்கம் இருக்கும். புதிய சொத்து வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது, நவீன பொருட்கள் வாங்குவது, வசிக்கும் வீட்டை வசதிக்கேற்ப மாற்றியமைப்பது என கையிருப்புகள் கரையும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சாரிப்பதால் மனதில் ஒரு தெளிவு உண்டாகும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையும் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகு ஆசைகளை அதிகரிப்பாருங்க. பெரிய முயற்சிகளை மேற்கொள்ள வைப்பார். வருமானத்திற்கும் வழிகாட்டுவார். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது தவறானவர்களின் நட்பை உண்டாக்கி தவறான பாதைக்கு உங்களை அழைத்து செல்ல வாய்ப்புகள் உண்டு. புதியவர்களிடம் அதனால் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. பூர்வ புண்ணியாதிபதி புதன் சஞ்சாரம் சாதகமாக இல்லை என்பதால் என்னதான் நீங்கள் திட்டம் தீட்டினாலும் அவற்றில் தவறுகள் நிச்சயமாக ஏற்படும். அவசரப்பட்டு சில வேலைகளில் இறங்கி சங்கடத்திற்கு ஆளாகும் நிலைக்கும் ஏற்படும். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருப்பது நன்மையை தரும். ஒப்பந்தம் மற்றும் பத்திரங்களில் கையெழுத்து இடும்போது நன்றாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது ரொம்பவே அவசியங்க. சப்தமாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் உதவியும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவிற்கு வரும். உங்களின் செல்வாக்கு இப்போ உயரும். விற்க முடியாத சொத்தை விற்பது, வாங்க முடியாத இடத்தை வாங்குவது என உங்கள் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டிருக்கும். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். குடும்பத்திற்குள் சுபிட்ச நிலை காணப்படும். கணவன் மற்றும் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே ஆதாயம் காணும். உங்களின் தனித்தன்மை இப்போ வெளிப்படும். பூரட்டாதி 1, 2 மற்றும் 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு ஞானகாரகன் குரு 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால மறைமுக எதிர்ப்புகள் வலுக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். உடல் நிலையில் ஏதேனும் சங்கடங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். வழக்கு மற்றும் விவகாரம் இழுபறியாகும். குருவின் பார்வைகள் 2, 10 மற்றும் 12ஆம் இடங்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். தம்பதிக்குள் ஒற்றுமை உண்டாகும். கொடுத்த வாக்கியெல்லாம் காப்பாற்ற முடியும். நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் இப்போ வெற்றி பெறும். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் பெறும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். புதிய இடம், வீடு மற்றும் வாகனம் வாங்கும் நிலை உண்டாகும். தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் புதிதாக நம்பிக்கை உண்டாகும். ஜென்ம ராசிக்குள் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது. உங்களை பற்றிய ரகசியங்களை யாரிடமும் சொல்லாமல் இருப்பதும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் ரொம்பவே அவசியம். வெளிநாட்டு விவகாரங்களில் கூடுதல் கவனம் தேவை. வெளிநாட்டில் வசிப்பவர்கள் சட்ட சிக்கல்களுக்கு ஆளாகாத வகையில் வாழ்ந்து நடக்குவது ரொம்பவே அவசியம். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை ஏற்படும். அரசு பணி, நிர்வாகத்துறை, உணவு, மருத்துவம், கட்டிட பணிகள், இராணுவம், ரியல் எஸ்டேட் இது எல்லாமே மிகச்சிறந்த பலன்களை தரும். இந்த மாதம் நீங்கள் போராடுறீங்க, ஆனால் முடிவில் வெற்றி பாதை மட்டும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எதிர்பாடுகளா அது ஜெயிக்க தான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பவர் கொடுக்க போகுதுங்க. கும்பராசிக்காரர்கள் இந்த மாதத்து திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். முன்னேற்றம் தான் இனிமே உங்களோட பாதை. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ராசியை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. நம்ம சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஆன்மீகமான ராசி அடிப்படையிலான முக்கிய தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நம்ம ஆன்மீகம் நம்முடனே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.